வணக்கம் சௌமியா. அணைக்கட்டு தாலுகா ஜவ்வாது மலை தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய அல்லேரி மலை கிராமத்தை சுற்றி பார்த்தோம்னால் சுமார் 12க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் இருக்கின்றன. இந்த அல்லேரி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சுருட்டியான் கொள்ளை கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சித் மற்றும் தீபா தம்பதியினருக்கு திருமணமாகி கடந்த 2 வருடங்கள் ஆகிய நிலையில் தீபாவிற்கு பார்த்தோம்னால் கடந்த 28ஆம் தேதி, அதாவது தீபா கர்ப்பமுற்று கடந்த 28ஆம் தேதி பிரசவ வலி ஏற்பட்டிருக்கின்றன. இதை அறிந்த உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் தீபாவை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக முயன்றிருக்கின்றனர். ஆனால் அந்த அல்லேரி மலை கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த சுருட்டியான் கொள்ளை பகுதிக்கு பார்த்தோம்னால் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாது. ஆகவே அந்த கர்ப்பிணி தீபாவை தோழி, அதாவது புடவைகள் மற்றும் அந்த புடவைகள் மூலமாக டோலி கட்டி அந்த கர்ப்பிணி பெண்ணை அங்கிருந்து தூக்கி வந்து சுமார் ஒரு 500 மீட்டர் தொலைவு, அதாவது 1/2 கிலோமீட்டர் தொலைவிற்கு டோலி கட்டி தூக்கி வந்து அல்லேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய 108 ஆம்புலன்ஸில் ஏற்றி அணைக்கட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர். அணைக்கட்டு அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து கர்ப்பிணி தீபாவிற்கு சிகிச்சையானது வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக இவரை வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னால் கர்ப்பிணி தீபாவை வேலூர் பெட்லண்ட் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு சென்றிருக்கின்றனர். அந்த பகுதியில் தீபாவிற்கு குழந்தை, அதாவது ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றன. ஆண் குழந்தை பிறந்து 4 நாட்களுக்கு பிறகு பார்த்தோம்னால் அந்த ஆண் குழந்தை மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் மருத்துவர்கள் இது குறித்து உறவினர்களிடம் கூறுகையில், இந்த குழந்தை உயிரிழப்புக்கு காரணம் அந்த கர்ப்பிணி பெண்ணை தோழி கட்டி தூக்கி வந்ததே இதற்கான முக்கிய காரணம் என மருத்துவர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் உறவினர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், தங்கள் கிராமத்தில் சாலை வசதி இல்லாததே தங்கள் உறவினர்களின் குழந்தை உயிரிழப்பு காரணம் என அந்த பகுதி கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் தங்கள் கிராமத்தில் மருத்துவ வசதியும் எதுவும் இல்லை. ஏதாவது பாம்பு கடித்தாலோ இல்ல கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டாலோ நாங்கள் தோழி கட்டி தூக்கி செல்வதுதான் வழக்கம். எங்கள் கிராமத்தில் மருத்துவமனை வேண்டும், அது மட்டும் இல்லாமல் சாலை வசதி அமைத்து தர வேண்டும், இது போன்ற கோரிக்கையை அந்த பகுதி மக்கள் வைத்திருக்கின்றனர். மேலும் கர்ப்பிணி தீபாவிற்கு தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் அந்த கிராம மக்கள் தங்களுக்கு சாலை வசதி உடனே அமைத்து தர வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கின்றனர். சர்மிளா.